சென்னைக்கு வந்த விஜயின் மனைவி தாவேக கழகத்தில் இணைந்து இப்போது தாவேகாவில் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது தாவேகாவில் மகளிர் அணியின் தலைவியாக பொறுப்பேற்றுருக்காங்கன்னு சொல்லலாம். சென்னைக்கு வந்து டைரக்டாக பண்ண வழக்கேற்றி தற்போது அந்த ஒரு அதிகாரத்தை அந்த ஒரு பதவியை வந்து பொறுப்பேற்றுருக்காங்கன்னு சொல்லலாம். சங்கீதா அவர்கள் கடைசியில் என்ன சொன்னாங்க, விளக்கேற்றிட்டு என்ன அந்த வார்த்தை சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த பார்த்துக்கலாம். நம்ம சேனலை கேட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுன்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்து லைக் பண்ண பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது இளைஞர்களோட மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. அதாவது இளைஞர்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியும் தாவேகா வெற்றி பெறணும் 2026 அப்படின்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க சங்கீதா இருக்காங்களே, விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் பார்த்திங்கன்னா நானும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், நானும் ஒரு அங்கீகாரத்தை பெறுவேன், கண்டிப்பாக தாவேகாவுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதாவது அதுக்கு ஏற்ற மாதிரியே சென்னைக்கு வந்த நம்மளோட சங்கீதா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திடீர்னு விளக்கேற்றி நான் வந்து மகளிரோட தலைவியாக இருக்கேன் அப்படின்ட்டு அவங்களே பொறுப்பேற்றாங்க. இதற்கு விஜய் அவர்கள் ரொம்பவே சந்தோஷமாக நான் இதை தான் எதிர்பார்த்தேன், எனக்கு இந்த சப்போர்ட் தான் தேவைப்படுது அப்படின்ட்டு மேடையிலேயே கண் கலங்கியிருப்பாங்க. அந்தளவுக்கு விஜயின் மனைவி பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாக விஜயின் மனைவி பார்த்திங்கன்னா விஜய் மற்றும் யார்கிட்டையுமே பேசாமல் இருந்தாங்க. விஜயோட அப்பாட்ட அம்மாட்ட யார்கிட்டையுமே சண்டை போட்டு பேசாமல் இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக 2026 தாவேகா அணி வெற்றி பெறணும் அப்படின்ட்டு இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு முடிவு எனக்கு ஏற்கனவே, அதாவது கட்சி ஆரம்பிக்கும் முன்பே எனக்கு வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக தாவேகாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னோடய தலைமையில், அதாவது நான் ஒரு அங்கீகாரத்தை அதில் பெறுவேன். கண்டிப்பாக விஜய்க்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்ட்டு நான் வந்து முன்னாடியே சொல்லலான் இருந்தேன். ஆனால் இப்போ தான் கரெக்டாக நேரம் கிடச்சிது. இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக விஜயின் மனைவி இந்த ஒரு பதவி ஏற்ற உடனே விஜயின் ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க.